எவனோ ஒருத்தன் விக்கிபீடியாவையும் சாட் ஜிபிடியும் நம்பி இந்த ஆச்சரியக்குறிக்கு ஒரு பேச்சை எழுதி கொடுத்திருக்கிறான். அத கொஞ்சம் கூட சரி பார்க்காம ஃபேக்ட் செக் பண்ணாம இந்த ஆச்சரியக்குறியும் இந்தியாவிலே ரேஷன் கடைகள் இல்லாத மாநிலம் புதுச்சேரி தான் அப்படின்னு பேசியிருக்கு. அதற்கு புதுச்சேரியின் அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் நல்லா பதிலடி கொடுத்திருக்கிறாரு. இப்படி எந்த அடிப்படையும் தெரியாம நீங்க எல்லாம் எதுக்கு அரசியலுக்கு வரீங்க அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல பாண்டிச்சேரி மக்கள் கழுவி கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காங்க. இதுதான் விஜயுடைய அரசியல். புதுச்சேரியில ரேஷன் கடையே இல்ல அப்படின்னு சொல்றாரு சார். ரேஷன் கடையே புதுச்சேரியில கிடையாது சார். தவறான தகவல். ரேஷன் கடை திறந்து இன்றைக்கு மாதம் 20 கிலோ அரிசி, இன்றைக்கு இலவச அரிசி ரேஷன் கடை மூலமா போட்டுட்டு இருக்குது. இந்திய அளவில் ரேஷன் கடைகளே இல்லாத மாநிலம் புதுச்சேரி தான். இன்னைக்கு ரேஷன் கடை திறந்திருக்குதா திறக்கலையான்னு புதுவை மாநில மக்களுக்கு தெரியும். அப்ப விஜய் பொய் சொல்றாரா உண்மையை சொல்றாரான்னு மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. புதுச்சேரியில ரெங்கசாமி அவர்களை பாராட்டி பேசுறாரு. ஆனா கூட்டணி பாஜக ஆட்சியை விமர்சிச்சு பேசுறாரு. அவரோட நோக்கம் தான் என்ன சார்? என்ஆர் காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறது அவருடைய நோக்கமா இருக்கலாம். இப்படி பாராட்டி பேசினா ரங்கசாமி அவர்கள் இதுக்கு மசிஞ்சு தாவேகாவோட கூட்டணிக்கு போயிருவார் நினைக்கிறீங்களா? பிஜேபி கூட்டணியை உடைச்சிருவாரா? புதுவை மாநில மக்கள் நிறைய நேரத்துல நிறைய நடிகர்களை பார்த்திருக்குது. இது அந்த இதுக்கெல்லாம் மயங்காதது புதுவை மாநிலம்.